வணக்கம் மக்களே! இன்றைக்கி கோதுமை அல்வா செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என் பையனுக்கு பிறந்த நாள் நாளைக்கு 26வது பிறந்த நாள் அக்டோபர் 31. எல்லாம் வாழ்த்துங்க. அஜய் பேர். அஜய் என்ற பேர் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு அரை ஹவர் அப்படியே ஊறட்டுங்க. ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலருங்க. அது கப்பி கிப்பி இருந்தால் நின்றுடும். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு நல்லா கலரி கொடுங்க. கப்பி அப்படியே அடியில் வடிகரண்டியில் போய் நின்றுடும். நல்லா கலரி கொடுங்க. கடாய் நல்லா காயட்டும். அடிக்கடமான கடாய் வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்தால் பெஸ்ட்டு. இரும்பு கடாயில் அடி பிடிக்காது. சிம்மில் வச்சு கலரி கொடுத்துக்கினே இருங்க. நல்லா வெந்து வரட்டும். கேரமல் பண்ணிக்கலாங்க. 1 கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு தண்ணி ஊற்றினா நல்லா கரையட்டும். அதுவும் சிம்மில் வச்சு கலரிக்கினே இருங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் போடல. இது கேரமல் தான் கலரே கொடுக்கும் அல்வாக்கு, கோதுமை அல்வாக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராகவும் இருந்தது. நல்லா கலரி கொடுங்க. நெய் ஒரு ஸ்பூனாக விட்டு கலருங்க. அப்போ தான் அந்த அல்வாவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கணுங்க. இன்னொரு கப்பு சர்க்கரையும் போடணும். வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு வரட்டுங்க. சிம்மில் தாங்க வச்சு கலரணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய், முந்திரி, உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் முந்திரி தான் போட்டேன், சாமிக்கு படைக்க போகிறதுன்ட்டு. நல்லா அல்வா அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குதுங்க. நம்ம வீட்டிலவே செஞ்சு சாப்பிட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.